வெல்கம் டு ஐரக்ஸின் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஹோமிஃபைன்னு ஒரு சேனல்ல அவங்களோட வீடியோ தான் நம்ம ரேட் பண்ண போறோம். பார்க்கலாமா? ஓகே. ஓ சொன்னார்ல இஃபான். ஓ இவர்லாம் இருக்காரா? ஜேகே இருக்காரு. அது யாரு கீழே கிடக்குறது? தெரியலையா? சிரிப்பு வருது. இஃபான் தான் நினைக்கிறேன். எல்லாம் பிளாக், ஃபுல் பிளாக்ல இருக்காங்க. நல்லா இருக்கு கேமரா குவாலிட்டி. ஓ ஓ அதுக்கே பயங்கரமா தீம் மியூசிக்கோட செமையா இருக்கு. ஓ இவருப்பா யூடியூப். ஓ சத்யா இருக்காரு. ஓ இதுதான் தனியா தெரியுறாரு. செமையா இருக்கு, செமையா இருக்கு அந்த குவாலிட்டி. எப்படி இந்த குரூப்ல இப்பா சேர்ந்தாரான்னு தெரியல. ஓ அச்சு அச்சு இந்த பையன். ஓஹோ 30 ஆயிடுச்சு. சூப்பரா இருந்துச்சு அந்த விஷுவல் குவாலிட்டி, அந்த கேமரா குவாலிட்டி பயங்கரமா இருந்துச்சு. ஏன்னா இவங்களோட வீடியோ பிலிப்பா இருக்கட்டும், ஜேகாவா இருக்கட்டும், அவங்க வீடியோலாம் நாங்க பார்த்துருக்கோம். அந்த குவாலிட்டி அந்த வீடியோல வராது. ஆனா இது பயங்கர குவாலிட்டியா இருக்கு. அந்த கண்ணெல்லாம் காட்டும் போது அவ்வளோ கிளியரா தெரியுது. ஆமா, இந்த சேனல்ல எந்த மாதிரி வீடியோ போட போறாங்கன்னு தெரியல. ஆனா இவங்கெல்லாம் உங்க வீடியோலாம் நாங்க பார்த்துருக்கோம். அவங்க எப்படி பேசுவாங்க, என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு தெரியும். இஃபான் எப்படி வந்தாரு, அவர் என்ன பண்ண போறாரு எப்படி எனக்கும் அதான் புரியல. இஃபான் எப்படி இவருக்கும் கூட ஃப்ரெண்ட் ஆனாங்கன்னு. மேபி வேற யாரையா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவரு அந்த மூலியமா இவங்க ஏதோ ஒரு பிளான்ல இறங்கியிருக்காங்க. பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வீடியோ என்ன வீடியோ வந்தா அதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் என்ன மாதிரி இருக்குன்னு. நல்லா இருந்துச்சு. ஓகே, என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்